ஜம்மு காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் முரளி மேலே 9 குண்டு பட்டு கோமாக்கு போயிடுவான். டாக்டர் கமாண்டர் சார் விசிட்டிக்கு வந்திருக்காரு, எல்லாத்தையும் சீக்கிரமா கிளீன் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே போவாரு. பியூன் முரளியோட சட்டை அழுக்கா இருக்குன்னு சேஞ்ச் பண்ணும்போது அவனை கீழே விட்டு தெரியாம அவனுக்கு நினைவு வந்துடும். அதை பார்த்து கமாண்டரும் டாக்டரும் ஓடி வந்து பார்த்தா முரளி கமாண்டரை கழுத்தை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டான். நான் என் நாட்டுக்கு போகணும், நான் எனிமையை பார்த்து பயப்பட மாட்டேன், எங்க நாட்டு யூனிஃபார்ம் எனக்கு தெரியும், என்ன விடுங்கன்னு சொல்ல கமாண்டரோ தேசிய கொடியை காமிச்ச பிறகுதான் முரளி விடுவான். ஆனா முரளியால ஏஞ்சிருக்க முடியாது. டாக்டர் முரளி 2 வருஷமா கோமால தான் இருந்தாருன்னு, அவருக்கு இடுப்புக்கு கீழே எதுவுமே ஒர்க் ஆகாது, யூரின் கண்ட்ரோலும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. முரளி கண் கலங்கி இருக்க கமாண்டரை உன்னை பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அனுப்புறோன்னு சொல்லுவாரு. சர்ஜரி நல்லபடியா முடிஞ்ச பிறகு அவனை அவங்க அப்பா அம்மா வந்து பார்ப்பாங்க. அப்பதான் தெரியும் அந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அவனை சரி பண்ண முடியலன்னு, அவனால நடக்கவும் யூரின் கண்ட்ரோலும் பண்ண முடியாதுன்னு. அவங்க அண்ணன் முரளிக்கிட்ட உன்னை எங்களால் பார்த்துக்க முடியாது, நானும் அப்பாவும் கடையிலே தான் இருப்போம், அம்மாவால் தனியாக உன்னை பார்த்துக்க முடியாது, நீ என்னை தப்பா நினைக்காது முரளி, நீ இங்கே இருந்தனா டாக்டரும் நர்ஸும் உன்னை பார்த்துக்குவாங்க. அதை கேட்ட முரளியை மன வருத்தத்தில் அழுவ அவங்க பெற்றோர்களும் அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. முரளியோட பர்த்டேவை எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண முரளி பியூன் கிட்ட எனக்கு சரக்கு வேணும், நான் உனக்கு சீட்டாட பணம் தரேன்னு சொல்லுவான். பியூனும் சரின்னு சரக்கு வாங்கி தருவான். பியூனு எனக்கு நான் 2, 3, 4 கட்ட போறேன்னு சொல்ல முரளி 1, 2, 3 எனக்கு கட்டுங்கன்னு சொல்லுவான். பார்த்தா முரளிக்கு தான் 40,000 ரூபா சீட்டு விழுந்திருக்கும். அதே நேரத்தில் முரளியும் 40 தூக்க மாத்திரை போட்டுட்டு சரக்கையும் அடிச்சுட்டு சாகலான்னு முயற்சி பண்ணுவான். ஆனால் சந்தோஷமா வந்த பியூனு அவனை உழுக்க அவன் எல்லாத்தையும் வாண்டி எடுத்துடுவான். அந்த பெரிய அமௌண்ட் முரளிக்கு கிடைச்சதுனால எல்லாரும் சந்தோஷமா அவனை கொண்டாடுவாங்க.